கறிக்கட்டையில் எழுதியிருக்கு. ஆனால் அந்த குழந்தை ஃபோன் பண்ண சொல்லி சைகை காட்டுச்சு. யார் அந்த குழந்தை? ஒன்றுமே புரியலையே. ம் இன்னும் கொஞ்சம் வை துர்கா. இன்னும் வைக்கிட்டா? போதும் போதும். துர்கா உள்ள போன் அடிக்குது பாரு. இத வரேன். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. மேடம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். யார் நீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? வலசரவாக்கம் சிக்னல்லேருந்து பேசுகிறேன் மேடம். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை மேடம், சிக்னலில் கார் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு 5 வயசு பொண்ணு ஒரு அம்மாவோட பிச்சை கேட்டுச்சு. நானும் தட்டில் பணம் போட்டேன். போகும்போது அந்த சின்ன குழந்தை கூட இருந்த அம்மாவுக்கு தெரியாம காருக்குள்ள இருந்த என் மேல ஒரு பேப்பரை வீசிட்டு போச்சு. அந்த பேப்பர்ல ஒரு செல்போன் நம்பரு அடுப்புக்கறி துண்டால எழுதி இருந்துச்சு. அந்த சின்ன பாப்பா போகும்போது சைகையால பேப்பர்ல இருந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்லுச்சு. எனக்கு என்னதுன்னு புரியல மேடம், அதான் இந்த நம்பருக்கு கால் பண்ணேன். ஆமா மேடம், நீங்க யார் மேடம்? எங்க இருந்து பேசுறீங்க? நான் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். ஆமா, நீங்க எந்த சிக்னல் சொன்னீங்க? வலசரவாக்க சிக்னல் மேடம். சரி, ஓகே. 4-5 வயசு சின்ன பாப்பா எதுக்காக என்னோட போன் நம்பரை கொடுத்து ஜாடையில இந்த ஆள போன் பண்ண சொல்லணும்? யாரா இருக்கும்? என் நம்பர் எப்படி அந்த பாப்பாவுக்கு தெரியும்? இன்னொன்னு வைக்கவா? சூர்யா, தேவிமா, ரெடி ஆயிட்டீங்களா? சரி வாங்க, நான் உங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுடுறேன். தேவையில்ல, நான் சூர்யா கூட போறேன். தேவி, நீ எப்பவுமே துர்காவை தானே ஸ்கூல்ல கொண்டு போய் விட சொல்லுவ. இப்பதுக்கு வேண்டான்னு சொல்ற? ஏய், இதுக்கெல்லாம் போய் குழந்தைகிட்ட காரணம் கேட்டுட்டு இருப்பியா? அதானே, குழந்தைக்கு மாப்பிள்ள கூட போலான்னு தோணி இருக்கும், அதனால வேண்டான்னு சொல்லுது. போகட்டுமே, எதுக்கு கம்பல் பண்றீங்க? சரிடா செல்லம், நானே உன்னை ட்ராப் பண்றேன். அப்பா மேல போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். கரெக்டா மாப்பிள்ள? தேவிமா, இந்தா. போலாமா?